கட்டப்பா தலை புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது. எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு இப்பதிக்கு போலமா எங்க வீட்டானே முருகர் கோயில் இருக்குது. அங்க போய் சிம்பிளா மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டீங்க. சீ பிச்சைக்கார நாய் உன்ன போய் கேட்டேன் பாரு. சொட்ட தலையா போட கையை இப்படி ஆற்றி இது பண்ணுவோம். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணுவோம். அப்புறம் நல்லா சூப்பராக ஆடுறையா வச்சுருக்கேன், கொஞ்சம் உற்சாகப்படுத்திடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டம்மா இல்லாதது, இந்த மாதிரி இது எல்லாம் சந்தோஷப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டம்மா இல்லாதது நமக்கு ஒரு கவலை. உங்களுக்கு பசங்கள்லாம் இருக்காங்க? கிடையாது. உங்களுக்கு ஐயா பிள்ளை இல்லை. அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் இருக்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்க முடியும், எங்களாலேயும் வீடியோலாம் வைரலாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடைக்கலம் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற நம்மளுடைய தாத்தா பாடிகளாக தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நமக்கு சொந்த ஊர் சோழவன் தான். சரி. வளர்ந்தது பூரா சோழவன் தான். தாயை அப்படின்னா இது பண்ணி 21/10/88 21/10/1988 நம்ம கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கை நல்லபடியாக. அது எங்கள் வீட்டம்மா இல்லாமல் நம்ம இல்லை கடைசி வரைக்கும். எங்கள் வீட்டம்மா இறந்தது 55 வயசில் இறந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கு நல்லா பணியோட பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டு இது பண்ணார். அதுக்கிடையில் இது இருக்கும்போது இங்கே ஸ்கோப்பில் வந்து போல்ட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அப்படியே திருமங்கலம் வந்து சோழவந்தான் போய் இது பண்ணி அப்படியே எங்கள் வேலையை இது பண்ணி முடிச்சு வந்தோம். எனக்கு குறையில்லாமல் அங்கே இது பண்ணி எல்லா வேலையும் பார்த்து சாப்பாடாக்கி, காலையில் வெள்ளம் சாப்பாடாக்கி எல்லாம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் இது பண்ணி நைட்டு 8:30 மணிக்கு வரலைன்னா தேடிடுவாப்பில், காணாமல் தேடிடுவாப்பில். கம்பெனிக்காரன் ஃபோன் அடிச்சுப்பாப்பில். அவர் லேட்டாக தான் வருவாருன்னு சொன்னோன்னு அது கொஞ்சம் இது பண்ணி பார்ப்பேன். அப்புறம் இது பண்ணி எல்லாமே இது பண்ணி எல்லாம் இதாக இருந்துச்சு. கடைசியில் எல்லாம் இது பண்ணி 2010 உடம்பு முடியாமல் இதாக இருந்தாங்க. 2017 தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அண்ணன் கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்து விட்டு இது பண்ணி வந்து இது ஒன்று வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கங்கை அமரன் வீடியோ இது போடுவாங்க 11 மணிக்கு. கங்கை அமரன்னா யார்? இளையராஜாவோடைய இது. அது இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு இது பண்ணுவாப்புல. எங்கள் வீட்டம்மா அது போட்டு பார்ப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையை இப்படி ஆச்சு இது பண்ணுவோம். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணுவோம். அப்புறம் நல்லா சூப்பராக ஆடுறையா வைக்கிறியா, கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விடுவாப்புல. அப்படியே இது பண்ணி பார்த்து இது பண்ணி இப்படியே இது பண்ணுவேன். அந்த பழக்கத்துக்கு இங்கே வந்து எங்கள் அண்ணன் கொண்டு வந்து எங்கள் வீட்டம்மா தவறிடுச்சு. தவறும் எங்கள் அண்ணன் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, நான் என்னால் வர முடியாது, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னாங்க. அதிலேருந்து இங்கே வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆனால் சொல்கிறத அந்த பழக்கத்துக்கு நான் பாட அங்கேயே சொம்பு வச்சு ஆடுவேன். அந்த பழக்கத்துக்கு அந்த ஹோமில் சொம்புனா அந்த கரகாட்டம், இந்த சின்ன டம்ளர், பெரிய சொம்பெல்லாம் இல்லை, சின்ன டம்ளர் வச்சு இது பண்ணி ஆடுவோம். அந்த பழக்கத்துக்கு அந்த ஹோமில் ஆடுவேன் இது பண்ணுவேன். அப்போ இந்த சாமிராவுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இது பண்ணி அவர் இது பண்ணும் போது அவர் சூப்பராக ஆடுறியா அப்படின்னு சொல்லி ஆடுன்னு அவர் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விடுவார். அப்புறம் அந்த பழக்கத்துக்கு ஆடி இது பண்ணேன். அப்புறம் இதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாம் வீடியோ எடுக்கணும் இது பண்ணாங்க. அந்த பழக்கத்துக்கு அப்படியே எல்லாம் நம்ம இதுக்கே சொல்லி போய்கிட்டே இருக்குது.
அந்த பழக்கம் வர்றதுனால நமக்கு அந்த டென்ஸ் இது பண்ணுவோம். அந்த ஆட கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, அங்கே அசைச்சது ஆடுறது, இங்கே அந்த பழக்கத்துக்கே இதாகுது. கூட ஒரு சமயத்தில் இதுன்னா கொஞ்சம் கை ஓட்டு இது பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் பாட்டி. ஆமாம், ஏன் வெக்கப்படுறீங்க? எனக்கு வந்து சொந்த ஊர் கோயில்பட்டி. ஆ கோயில்பட்டியில் இருந்தேன். அண்ணன் வீட்டில் இருந்தேன். அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாங்க. மாப்பிள்ளை இறந்து போச்சு. எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தது சிவகாசி. ம் அங்கே இருந்து கூட்டு மாப்பிள்ளை இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா அப்பா அண்ணன் மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அண்ணன் வீட்டில் தான் எல்லாரும் இருந்தோம். இருக்கையில் தங்கச்சி மகா ஒன்று தங்கச்சி மகன் அது எனக்கு கொஞ்சம் வளர்த்துட்டேன். அவரே பார்த்து அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அவள் தான் பார்த்து நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டா. இங்கே இது பக்கத்தில் திருநெல் பக்கத்தில் இருக்கா. அங்கே இருந்து வந்து கூப்பிட்டு வந்தா. வர கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அங்கே போய் இரு விஜயபுரத்தில் போய் பரவாயில்ல நீ பார்த்துக்க கூப்பிட்டுக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு இரு பார்த்துக்கிறியா அப்படின்னா சரின்ட்டு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டேன். 2 தடவை ஃபோன் பண்ணா திருப்பி பண்ணால் இன்னும் ம். உங்களுக்கு பசங்கள்லாம் இருக்காங்க? எனக்கு பிள்ளை கிடையாது கிடையாது. கிடையாது. உங்களுக்கு ஐயா? பிள்ளை இல்லை, ம் சம்சாரம் டைவர்ஸ், பிள்ளை கிடையாது. ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க உங்களை? டைவர்ஸ் ரொம்ப நல்ல இது இல்லை. அது நீங்கள் கேள்வி பண்ணுறது எனக்கு தெரியுது. பிள்ளைகள்லாம் இது இல்லை, அந்த பழக்கத்துக்கு நம்ம இங்கே ஆனால் வீட்டம்மா சொல்லிச்சு, நீ உனக்கு நான் உனக்கு எனக்கு நீ நான் உனக்கு மகையா, நீ எனக்கு மகையான்ற மாதிரி கணக்கு பண்ணி இது பண்ணி அப்படியே பொழுது ஒப்பேசி கடைசி வரைக்கும் ஒப்பேசி போயிட்டோம். ஆனால் பிள்ளைய மாதிரி நாங்கள் அப்படியே புருஷன் பொண்டாட்டியாக நடிக்கிறது இல்லை. பிள்ளைய மாதிரி நீ உனக்கு நான் உனக்கு ஆம்பளை பிள்ளை, நான் உனக்கு பொம்பளை பிள்ளைடான்னு சொல்லி அந்த மாதிரி இதில் அப்படியே 55 வயசில் போயிட்டாப்புல, சொல்லி வச்ச மாதிரி 55 வயசில் போயிட்டாப்புல. அந்த அப்படியே இது பண்ணி உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கடைசி வரைக்கும் மனம் கொண்டாமல் பார்த்தாப்புல. ஆள் வரலைன்னா தேடிடுவாப்புல. அது ஒரு பழக்கம். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் பெரிய குடும்பத்தில் பிறந்து வந்தோம். பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். வாழ்ந்துகிட்டே இருந்தேன். குழந்தை பெரிய வளர்ந்துட்டாங்க. இவர் வீட்டில் வந்து கடன் பட்டு வருவார். நமக்கு தெரியாது. அதனால் விட்டு போயிட்டேன். நமக்கு தெரியாது சண்டை வருமா, விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வேலை வாங்கி இருந்தேன். பையன் படிச்சுட்டே இருந்தேன். பொண்ணு கல்யாணம் வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போ பொண்ணுக்கிட்ட தான் இருந்தேன். மெட்ராஸில் இருந்தாங்க, அப்புறம் இங்கே வந்தாங்க, பொண்ணுக்கிட்ட இருந்தேன். பையன் படிச்சுட்டே இருந்தேன், வேலைக்கு போனான். மில்லில் சேர்த்தாங்களா, 2 வருஷம் வேலை பார்த்தா மனநிலை மாதிரி வந்துச்சு. அதே மனநிலை ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வேறுவாடி பள்ளிவாசல் வரிப்பாளையம் எல்லாம் இருந்தேன். அப்புறம் கொரோனா வந்துச்சா, எல்லாரையும் விரட்டி விட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் மக வீட்டில் இருந்தேன். ஒத்து வராது போகலன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கொண்டாந்தா. அப்புறம் தங்கச்சி கையெழுத்து தேவையில்லை, மக இருக்கா இல்லை, மக கையெழுத்து போடட்டுன்னு சொன்னாங்க. அவங்க கையெழுத்து போட்டுட்டு சேர்த்து விட்டுட்டு இருந்தாங்க. 5 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து போவாங்க, பார்த்துட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோலாம் போடும்போது உங்களுக்கு எப்படி? வீடியோலாம் தெரியாது. டிவி விரும்பி பார்ப்பேன். வீடியோலாம் தெரியாது. இங்கே வந்து உடற்பயிற்சி ஆரம்பித்து அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆட ஆரம்பித்தோமா, கொஞ்சம் ஆட மாதிரி வைப்பாங்க மேடம். அப்படியே பழக்கமாகி விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அருண் தம்பி வந்து அப்படியே வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் உங்களுக்கு யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது? இந்த அருணுன்னு ஒரு இருக்காப்புல, அந்த கண்ணாடி போட்டு இருந்தார்ல, அவர் தான் சொல்லி, அவர் தான் சொல்லி காலையில் சொல்லிடுவாப்புல. சாயந்தரம் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்வாப்புல. அவர் சாயந்தரம் வந்து இந்த மாதிரி சனி ஞாயிறு எடுப்பார், மற்ற நேரம் வேலை இருக்கும். சாயந்தரம் வந்து வீடியோ எடுப்பார். மெத்தில் வச்சு வீடியோ எடுப்போம். கீழே எடுக்கிறதுனா கீழே வச்சு எடுப்பாங்க. அது அப்படியே இது பண்ணி போயிடுது. ஆனால் எங்களுக்கு அந்த ஆடல் பாடலுக்கு மறைஞ்சி வரும். 10 தரம் ஆனால் கூட நல்லா விழுகணும்னு சொல்லி கொடுப்பார் பொறுமையாக. அப்படியே பழகிட்டு
அந்த அந்த சோழவந்தானில் ஆடுற ஆட்டத்துக்கு இங்கே வந்து இது ஒன்று இருக்குது, அதுக்கு இங்கே அப்படியே அது உடலை நீங்கள் அது விடலை, அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. கண்டினியூ பண்ணியாச்சு. சரி, உங்கள் வீடியோலாம் வந்து ரொம்ப வைரலாக இருக்குது, நீங்கள் எல்லா மக்களும் ரசிக்கிறா, அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு மனம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டம்மா இல்லாதது, இந்த மாதிரி இது எல்லாம் சந்தோஷப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டம்மா இல்லாதது நமக்கு ஒரு கவலை, அவ்வளோதான். வேறு இதை பார்க்கறதுக்கு அவங்க இல்லை, கொடுத்து வைக்கல, கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காரம்மா இருந்தாங்கன்னா கூட சேர்ந்து வீடியோ போட்டிருப்பீங்களா? வந்திருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க 2 பேர் தனியாக போட்டு பண்ணியிருக்கலாம்ல. இங்கே வந்திருக்க மாட்டோம்ல. இல்லை, அதான் அது வீட்லேயே கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா வீடியோ இருந்தா ம். ஆனால் உற்சாகப்படுத்தி விடுவாப்புல, சூப்பராக இருக்குது, ஆடி 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 ஆடுவாப்புல. அதுதான் எப்படி உங்களுக்கு அந்த நடிப்பு அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி அது எப்படி உங்களுக்கு இப்போ அந்த நம்மளுக்கு அங்கே கங்கை அமரன் வந்து இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பேக்கில் எதிரில் வரணும். ம் ம் கங்கை அமரன் வரப்போ பார்த்து பாருங்க எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லி, எப்படி பாடுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி காட்டுவாங்க. கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, பாடுறாங்கன்னா அதே மாதிரி நாங்களும் சொல்லணும். கரெக்டாக விழுகிற வரைக்கும் பிடிப்பார். அது கங்கை அமரன் அவரு என்ன கங்கை அமரன் வந்து இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு நல்லா இது பண்ணி ஆடல் பாடல் பண்ணி நல்லா சூப்பராக இது பண்ணி ஒரு தடவை கூடையை வச்சு ஒரு நரிக்குற இது மாதிரி சூப்பராக ஆட விட்டு இது பண்ணாப்புல. அப்போ வந்து 2010 ஓகே அந்த இது வரும்போது ம் ம் ஆஞ்சநேயா போட்டு 11 மணிக்கு மேலே அந்த இது போடுவாங்க, 12 மணி வரைக்கும் போடுவாங்க. ம் அதை பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு தடவை நரிக்குற மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு வேஷம் இது போட்டு கூடையை வச்சு அந்த மாதிரி ஆட விட்டுட்டாங்க. அது மாதிரி நம்மளும் எல்லா வேலையும் பார்த்து இது பண்ணிட்டோம். ம் எல்லாம் பார்த்து இது பண்ணி இப்போ இது பண்ணிட்டு கடைசியில் இங்கே வந்தாச்சு, இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு. செட்டில் ஆகிடுச்சு. சரி சரி, இப்போ இங்கே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கா, சந்தோஷமா இருக்கீங்களா? இங்கே சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்குறாங்க, எல்லா வசதியும் கவலை இல்லை. ம் நம்ம வாட்டுக்கு இருந்துட்டு சாப்பிட்டு 3 நேரம் சாப்பிட்டுட்டு இங்கனுக்குள்ளே இருந்துக்கிட்டு பொழுது பேசி போய்கிட்டே இருக்குது. சாப்பாடு, ட்ரெஸ், ஆமாம். அந்த கெட்டப்லாம் போடுறீங்கல்ல, ஒவ்வொரு கெட்டப்லாம் போட சொல்கிறாங்களா ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி, அதெல்லாம் எப்படி நீங்கள் அதை அது நம்ம ஆடும்போதே தன்னறியாமலே நமக்கு அந்த ஆட்டம் வந்துடும். ஏன்னா அந்த அந்த 3ஆவது ஸ்டாப்பில் ஆடின ஆட்டத்துக்கு அந்த ஆட்டத்துக்கு அப்படியே 3ஆவது ஸ்டாப்பா? 3ஆவது ஸ்டாப்பில் முதல்ல ஒரு ஹோமில் இருந்தோம், இங்கேருந்து அங்கேருந்து அங்கே வந்துருக்கு. ஓகே. அப்போ அங்கே இருக்கும்போது அந்த அந்த ஸ்டெப்பெல்லாம் இது பண்ணும்போது அந்த ஆட்டத்துக்கு இங்கே இது பண்ணுவோம், இது பண்ணி பழக்கத்துக்கு இது பண்ணி வந்துடுவோம். விஜய் அஜித் ஈக்குவலாக பண்ணுறீங்களே வீடியோலாம், விஜய் அஜித்துக்கு ஈக்குவலாக பண்ணுறோம்னா அது ஆண்டவன் செயல், நம்மளால ஒன்றும் இல்லை. இந்த பண்ணாரியம்மன் செயல் நம்மளால எந்த இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து சினிமாவில் வாய்ப்பு வந்தால் போவீங்களா? இனிமேல் சினிமாவுக்கு போகிறதுக்கெல்லாம் இல்லை. இங்கனுக்குள்ளே இருக்கிறதே ஆடல் பாடல் இதோட குடிச்சு போயிருப்போம். அம்பாள் என்னைக்கு அழைக்கிறாரோ அன்னைக்கு போயிடுவோம். ஏன்னா அது வரைக்கும் இங்கே ஆடல் பாடல் தான் எல்லாமே. இல்லை, அப்படி ஒரு சினிமாவில் வந்து நடிங்க அப்படின்னு கூப்பிட்டா ஓனர்மா விட மாட்டாங்க. யார் விட மாட்டாங்க? ஓனர் விட மாட்டாங்க. இல்லை இப்போ இவர் டைரக்டர் சங்கர் பாரதிராஜெல்லாம் வந்து கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அது நம்மளாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, இந்த மாதிரி இது இல்லை. சார், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? சிவாஜி கணேசன் படம்னா அதிகமாக பார்ப்பேன். இப்போ இருக்கிற நடிகர் யார் உங்களுக்கு பிடிக்கும்? இந்த விஜய் சூர்யா. விஜய் சூப்பராக இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வாங்க எங்கள் படத்தில் நடிகர்னு சொன்னால் போயிடுவீங்க. இப்போதான் நான் அதெல்லாம் போக மாட்டேன். நீங்கள் கூப்பிட்டா போயிடுவோம். விஜய் கூப்பிட்டா போயிடுவேன். விஜய் மேலே அவ்வளோ இது கிரேஸ் அவங்களுக்கு. வீடு மாதிரி முடிஞ்சோடனே நீங்கள் வந்துடுவீங்க. ஆமாம், விஜய் கூப்பிட்டா போயிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது யார்? அது அவர் தான், அருந்தம்பி தான் சொல்லி கொடுப்பார். அவர் இந்த மாதிரி நடிங்க, இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆயிருக்கும். அது கரெக்டாக வர வரைக்கும் விட மாட்டாங்க. அது என்ன உடனே முடிஞ்சு எடுத்துச்சுன்னா செட்டப் எல்லாம் முடிஞ்சுன்னா அப்படியே சரி கரெக்டாக இருக்குன்றுவாப்புல. கொஞ்சம் செட்டப் இதாக மாறி இருந்துச்சுன்னா
கொஞ்சம் இன்னொரு எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு தான் வெளியே விட்டுருவாப்புல. அப்படியே சரி போயிடுவாங்க. அப்படி உங்களை டார்ச்சர் பண்ணும்போது உங்களுக்கு டார்ச்சர் பண்ணும்போது எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த அந்த மூடில் எது எங்களுக்கு வெறும் நடிப்பு மட்டும்தான். நடிப்பு மட்டும்தான். அந்த மூடில் எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. எல்லாம் மறந்துடுவோம். நடிப்பு ஒன்று தான் உங்கள் மைண்டில் இருக்கும். பொண்ணெடுத்து கங்குக்குள்ள காய வச்சு காலி ஒன்னு செய்ய போறேன் மானே மானே. அண்மை செய்தி. தங்க விலை சவரனுக்கு அதிரடியாக 2080 ரூபாய் உயர்ந்து 97,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தேவையில்லை நீ DJ Alapura. ஒரு இப்படி துணியை சுற்றி இது பண்ணி ஒரு வீடியோ எடுத்தாப்புல. அந்த வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி இது பண்ணோம். வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க, உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி கை குலுக்கிட்டு போயிருக்காங்க. வயசாக ஆக கொஞ்சம் மேனேஜ் அப்படியே வேதளிக்கும். ஆள் வந்து போய் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிமிலிக்கும். சொல்லுங்க, என்ன சொல்கிறேன் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னுக்கு அண்ணன் தம்பி, கல்யாணம் பண்ணியாச்சுன்னா பங்காளி ஆகிடுது. நீங்கள் பேசும்போதெல்லாம் ஒரு மேடம் உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. யார் அவங்க? வாங்க உள்ளே வாங்க. நீங்கள் ஏன் வெளியே நின்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ளே வாங்க.